இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் சார், என்ன சார் உங்க லாயர் இன்னும் இங்க வரல? போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஜட்ஜ் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு சார். உங்களை நம்பினதுக்கு கடைசி நேரத்துல எங்களை காலை வரி விட்டுட்டீங்க. சாரி மேடம், எங்க மேல எந்த தப்பும் இல்ல. சார் வர வழியில யாரோ 4 ரவுடிங்க பிளாக் பண்ணி அவர் அடிச்சு போட்டாங்க. ஐயோ, இப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. சார் நாங்க இப்ப என்னதான் பண்றது? சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ சார், லாயர் வர மாட்டாருன்னு தெரியல. அந்த திவ்யா ஆளுங்க அவரை போட்டு அடிச்சிட்டாங்களாம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால வெற்றியை காப்பாத்த முடியாது. எதுக்குன்னு அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வெற்றி எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா? ஆனா இன்னைக்கு என்னால அவருக்கு உதவி பண்ண முடியலையே. அவரை காப்பாத்த முடியலன்னு நான் எனக்கும் நினைக்கல. Yes, you can proceed. Thank you. முதல்ல நான் திவ்யாவை சில கேள்விகள் கேட்கணும். கேளுங்க. பொதுவா ஒரு பொண்ணு தனக்கு அபியூஸ் நடந்திருக்குன்னு சொசைட்டில வந்து சொன்னா கேள்வி கேட்காம அது எல்லாருமே நம்புவாங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்துல ஒரு பொண்ணு பொய்ய சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை. பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்தா அவளுக்கு சப்போர்ட்டா நின்னு அவளுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுங்கிற நினைக்கிற ஒரு தனி குணம். இந்த இடத்த நீங்க தப்பா பயன்படுத்துறது சரியில்லை திவ்யா. யாரு யாரு தப்பா பயன்படுத்துறது? எனக்கு அநீதி நடந்தது உண்மை. என்ன அபியூஸ் பண்ணது உண்மை. அப்படியா? சரி, அவரு எத்தனை மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்தாரு? 10 மணி இருக்கும். அவரு உங்ககிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு? சொல்லுங்க சார். ஒரு பொண்ணு கழுத்துல அவங்க அனுமதியே இல்லாம தாலி கட்டுவீங்களா? அதை விட முக்கியமான விஷயம், ஏற்கனவே திவ்யாவை கல்யாணம் பண்ண சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி எப்படி சார் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுனீங்க? இல்ல, நான் துளசியை தான் விரும்பினேன். வீட்டுல எல்லாரும் கட்டாயப்படுத்தினதுனால திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு துளசிய ரகசியமா வச்சுக்கிட்டு வாழலான்னு பிளான் பண்ணீங்களோ? மேடம், தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க மேடம். தப்பா நடந்திருக்கீங்க சார், அதனாலதான் தப்பா பேசுறேன். நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். இவருக்கு எப்பவுமே பெண்கள் மேல அதீத மோகம். பாக்குற பெண்களை எல்லாம் அடையணும்னு நினைக்கிறவரு. அதனாலதான் துளசி கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமும் திவ்யாவை பலவந்தமா இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காரு. யுவர் ஆனர், சம்பவம் நடந்த அன்னைக்கு இவர் போட்டிருந்த டிரெஸ்ஸ சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா கண்டுபிடிச்சு பறிமுதல் பண்ணிருக்காங்க. அந்த டிரெஸ் இதுதான். இதுல இருக்கிற லிப்ஸ்டிக் கரை யாரோடதுன்னு தெரியுதா?
என்னோட கட்சிக்காரர் திவ்யாவோடதுதான். இல்ல யுவர் ஆனர், இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிப்பேன்னு என் போனுக்கு வீடியோ மெசேஜ் அனுப்பி என்ன மிரட்டினா. நான் பாவப்பட்டு அவளை காப்பாத்துறதுக்காக தான் போனேன். அந்த வீடியோ மெசேஜ சப்மிட் பண்ணுங்க. அந்த வீடியோ மெசேஜ் delete ஆயிடுச்சு. யுவர் ஆனர், இவர் சொல்றது சுத்த பொய். திவ்யா இவர் சொல்ற மாதிரி எந்த வீடியோவும் அனுப்பல. யுவர் ஆனர், எல்லா தரப்பு சாட்சிகளையும் நான் சொல்லிட்டேன். இவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறதையும் நான் நிரூபிச்சிட்டேன். பெண்கள் மீதான வன்கொடுமை நம்ம நாட்டுல நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. வெற்றி மாதிரியான ஆட்களுக்கு நீங்க சரியான தண்டனை கொடுக்கறது மூலமா மட்டும்தான் தப்பு செய்யறவங்களுக்கு கொஞ்சமாவது சட்டத்து மேல பயம் வரும். என்னம்மா உங்க கட்சிக்காரர் தப்பு செய்யலன்னு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? மொத்தம் நீங்க எத்தனை பேரு? நாங்க 4 பேர் மேடம். 4 பேரும் கோர்ட்டுக்கு வந்தீங்களா? ஆமா வந்தோம் மேடம். இத பாருங்க, பொய் சொல்லக்கூடாது. நீங்க பொய் சொன்னது கோர்ட்ல ப்ரூவ் ஆச்சுன்னா உங்க முதலாளி அம்மா மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். சொல்லுங்க. மேடம் நாங்க 4 பேர் தான் மேடம். இங்க 3 பேர் மட்டும் தான் வந்தோம். கோர்ட்ல 4 பேர் தானே நின்னீங்க. அதுல ஒருத்தவங்க பொய்யான ஆள் மேடம். பொய்யான ஆளா? ஆமா மேடம். எங்க கூட கண்ணம்மான்னு ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்க. அவங்களும் கூட தான் இருந்தாங்க மேடம். ஆனா கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு வேற ஆள் வந்தாங்க மேடம். கண்ணம்மா, கண்ணம்மா எங்க? 2 நாளா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல மேடம். ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. அவங்கள எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த கண்ணம்மாவை மட்டும் ஏன் கடத்தணும்? அந்த அம்மா பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள ரகசியமா மறைச்சு வச்சிருக்காங்க மேடம். அவங்கள எங்க மறைச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன் இதை முன்னாடியே சொல்லல? பயம்தான் மேடம். எங்க முதலாளி அம்மாக்கு தெரிஞ்சா என்ன செய்வாங்கன்னு தெரியாது மேடம். தயவு செஞ்சு எங்களை காட்டி கொடுத்துறாதீங்க மேடம். அண்ணா, நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகணும்னு. வேற ஏதாவது உங்ககிட்ட ப்ராப்பர் எவிடன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கா? ஐயா, வெற்றி தப்பே பண்ணல. இது பொய்யா ஃபைல் பண்ண கேஸ். அத வெறும் வார்த்தையால சொன்னா பத்தாதுமா? எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா?